Hey guys, welcome back to the Tamil channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போறோம். உங்க லேப்டாப் வந்து Windows 10 இருக்கட்டும் இல்ல Windows 7 இருக்கட்டும் Windows 8 இருக்கட்டும் இல்ல HP லேப்டாப் Lenovo லேப்டாப் எந்த லேப்டாப்னா ஒரு Acer ASI எது வேணா இருக்கட்டும் நீங்க OS சேஞ்ச் பண்ணது பாத்தீங்கன்னா அந்த லேப்டாப்கான டிரைவர்ஸ் எல்லாமே சேர்த்து போய்டும். அந்த டிரைவர்ஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணனும்னா ஈஸியா ஒரே ஒரு ஸ்டெப் தான். இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க அந்த டிரைவர்ஸ் உங்களுக்கு என்னென்ன டிரைவர்ஸ் தேவையோ டிஸ்ப்ளே டிரைவரோ இல்ல ஆடியோ டிரைவரோ இல்ல வீடியோ டிரைவரோ எதுவோ நீங்க டவுன்லோட் கொடுத்தா போதும். அதுவே பாத்தீங்கன்னா டவுன்லோடிங் ஆகிட்டு இன்ஸ்டாலிங் பண்ணிக்கோ. நீங்க ரீஸ்டார்ட் கொடுத்தா போதும். இதுதான் உங்க வேலை. அந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட 1.5 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எந்த விதமான பிரச்சனையும் எனக்கு வந்ததில்ல. சேஃப்டியா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் இது வந்து ப்ரோ வெர்ஷன்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். டெஸ்க்டாப் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க அந்த சாஃப்ட்வேர் என்னன்றது டிரைவர் டேலண்ட் தான். இந்த டிரைவர் டேலண்ட்டை நான் எப்படி ஃப்ரீயா சேஞ்ச் பண்றேன் அப்படின்றத நான் இப்போது இதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணி காமிக்கிறேன். நான் ஃப்ரீயாக சேஞ்ச் பண்ணுறேன்னு சொன்ன போதே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. அது எப்படின்றத நான் இதை வீடியோவில் சொல்ல விரும்பலை. ஏன்னா அது வந்து யூடியூப்லேயே கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் அந்த மாதிரி எதனா ப்ராப்ளம் வரும். அதனால் நான் சொல்லலை. ஓகே, நான் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ நான் எப்படி ரீஇன்ஸ்டால் பண்ணுறேன், எப்படி அதை ஃப்ரீயாக சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம். இந்த டிரைவர் டேலண்ட்டோடைய பெனிஃபிட்ஸ் என்னென்னா நம்ம ஃப்ரீயாக சேஞ்ச் பண்ணும்போது அதுவே டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுவே இன்ஸ்டால் பண்ணிக்கும். இப்போ இதுக்கான லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணிங்க. அதை வந்து விண்டர் மூலிமா இல்லை சவுண்ட் ஜிப் மூலிமா எக்ஸ்ட்ரா கீர் கொடுத்துருங்க. இப்போ நான் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டால் பண்ணுறதுல உங்களுக்கே தெரியும். அதுவும் இது ரொம்ப சிம்பிள். அக்செப்ட் டு இன்ஸ்டால் கொடுத்தா போதும். உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸில் இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே, நான் இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து நான் ஆன் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆக்டிவேட் நவ் அப்படின்னு இருக்குது. இன்னும் நம்ம ஆக்டிவேட் பண்ணலை. இப்போ வந்து ஸ்கேன் இருக்கும். ஸ்கேன் கொடுத்துருங்க. ஸ்கேன் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் லேப்டாப்பில் எந்த டிரைவர்லாம் மிஸ் ஆகுதோ அது எல்லாமே இங்கே ஷோ பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம ஆக்டிவேட் பண்ணாமல் இப்போ நான் ஒரு ஜஸ்ட் இந்த 500 KB இருக்கிறத நான் மறுபடியும் ரீஇன்ஸ்டால் பண்ணுறேன். ரீஇன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடுது. இந்த 513 KB இந்த யூஎஸ்பியை வந்து நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் நானே தான் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் கேட்குது. இப்போ வந்து இது க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பர்மனெண்ட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் ஷோ இடன் இதுலேயே வந்து எக்ஸிட் கொடுத்துருங்க. இன்னொரு ஃபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு நேமில் இருக்கும். நான் வந்து ரீநேம் பண்ணி வச்சிருக்கேன். அதை அந்த நேம் ஆனான்ட்டு நான் ரீநேம் பண்ணி வச்சிருக்கேன். என்ன பண்ணுறீங்கன்னா இது வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இந்த டிரைவர் டேலண்ட் வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் ஃபைல் லொகேஷன் அது வந்துருங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறங்க. ரீப்ளேஸ் கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒன்ஸ் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணுங்கள். எஸ் கொடுத்துருங்க. ஸ்கேன் கொடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரோவில் மாறிடுச்சு. ஓகே, நம்ம இப்போ வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நான் அகைன் என்ன பண்ணுறேன்னா இந்த யூஎஸ்பியை நான் மறுபடியும் அப்டேட் கொடுக்குறேன். ஓகே, அதே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. அதுவே இன்ஸ்டாலிங் ஆகுது. நான் இப்போ எதுவுமே பண்ணலை. அதுவே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிட்டு இன்ஸ்டால் ஆகிடுது. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட் கம்ப்ளீட் வந்துச்சு. ஓகே கொடுத்துருங்க. இதேமாரி உங்களுக்கு என்னென்ன டிரைவர்லாம் மதர் போர்டுக்கான டிரைவர் டிஸ்பிளே AMD சொல்லுங்க. பார்த்தீங்களா ஒரு சில லேப்டாப்பில் இன்டெல் இருக்கும். இங்கே வந்து இன்டெல் காமிக்கும். இது வந்து AMD அண்ட் டச் பேட் என்னன்னா நம்ம மவுஸ் வச்சே நம்ம மொத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுறது. இப்போ நானும் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் வைஃபை டிரைவர் நெட்வொர்க் அடாப்டர்ஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு தேவையான அப்படியே டவுன்லோட் கொடுங்க. இது வந்து நான் எல்லாமே அப்டேட் பண்ணி வச்சிருக்கேன். மறுபடியும் அப்டேட் என்ன ரீஇன்ஸ்டால் என்ன பண்ணிக்கலாம். எந்த சாஃப்ட்வேர் மிஸ் ஆயிடுச்சோ உங்களுக்கு வந்து இங்கே காமிக்கும். மிஸ்ஸிங் டிரைவர்ஸ் அப்படின்னு போட்டு இங்கே வந்து காமிக்கும். அந்த டிரைவரில் என்ன பண்ணுறீங்கன்னா இன்ஸ்டால் கொடுத்துருங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்துக்கு தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க. ஏன் டிஸ்லைக் பண்ணி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ல வந்தது அப்படி புரியல கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கு வந்து ரீப்ளை பண்றேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணா உங்களுக்கு வந்து மெகா ஃபைல் தான் ஓப்பன் ஆகும். மெகா ஃபைல் ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். ஒரு சில கேப்பீங்க மெகா ஃபைல் டவுன்லோட் பண்ணா கரெக்டாக டவுன்லோட் ஆகுமா அப்படின்றது. கரெக்டாக டவுன்லோட் ஆகும். நீங்கள் உங்களுக்கு இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். நான் இன்னொரு சாஃப்ட்வேர் இது பண்ணேன். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த நான் ஒரு ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து நார்மலாக நான் எப்படி குரோமில் டவுன்லோட் பண்ணுமோ சாதா ப்ரௌசரில் எப்படி டவுன்லோட் பண்ணுமோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து வந்துடும். இங்கே கம்ப்ளீட் ஆகிட்டு இங்கே வந்துடும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான்.